அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஃபியூ ஆஃப் தெம் ஆர் கொனார்க் நித்ய சிரோன்மணி அண்ட் நாட்டிய ஜோதி அவார்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சில புக்ஸும் இவங்க வந்து எழுதியிருக்காங்க, போத் இன் மலையாளத்துலேயும் இங்கிலீஷ்லேயும். ரத்ன கமலம் விருது கேரள நடனத்திற்காக அப்பர்ணா சர்மா அவர்களுக்கு அளிப்பதில் மலர்வனம் பெருமைப்படுகிறது. அடுத்ததாக இவங்க வந்து ஆடுபவர், ஆட்டத்தை அடக்குபவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஷீ இஸ் அ டான்சர் அண்ட் ஆல்சோ அ டென்டிஸ்ட். இவங்க டான்ஸ் ஆடுவாங்க, ஆடுற பல்ல அடக்கி க்யூரும் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களுடைய நிறுவனமான ஜத்தீஸ்வராலயாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஷீ இஸ் வெல் வர்ஸ்ட் போத் இன் கதக் அண்ட் பரதநாட்டியம். ஆனால் ஒன்று ஆடுறப்ப இன்னொன்னுடைய சாயல் கொஞ்சம் கூட தெரியாமல், ஓவர்லாப்பிங் இல்லாமல், கமலஹாசன் மாதிரி 10 வேஷம் போட்டாலும் தனித்தனியாக தெரியற மாதிரி ஆடக்கூடிய திறமை பெற்றவர். ரத்ன கமலம் விருது கதக் நடனத்திற்காக டாக்டர் நாகலட்சுமி காந்தி அவர்களுக்கு அளிப்பதில் பெருமை அடைகிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த விருதை அளித்த பாட்டும் பரதமும் ராம்கி சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இத்தருணத்தில் இவ்விருதை நான் வாங்க முதற் காரணம் தெய்வத்தின் ஆசீர்வாதமும் என் பெற்றோரின் ஆசீர்வாதம் தான். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களும் நன்றியும். நான் இங்கே இந்த அளவுக்கு நான் வந்து நடனத்தில் மெருகேறி நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய குரு ஸ்ரீ பி.ஆர். வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுக்கும் குரு ஸ்ரீமதி லக்ஷ்மிகண்ணன் அவர்களுக்கும் நான் நன்றி கூறுவ கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் என்ன செய்தாலும் நாங்கள் பின்னே இருக்கிறோம் என்ற எனக்கு ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஊக்குவித்து எனக்கு உறுதுணையாக இருக்கும் என் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்ததாக இவங்க ஒரு டீச்சர், பர்ஃபார்மர், கர்நாடிக் சிங்கர் அண்ட் அ டான்ஸ் தெரப்பி ப்ராக்டிஷனர். ஸோ நமக்கு வந்து தெரியும் கலைகளுக்கு வந்து ஹீல் பண்ணக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம். இதை ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்ருக்காங்க இவங்க வந்து நிறைய சிட்டிஸில் வெளிநாடுகளுக்கு மலேசியாவில் போயிருக்காங்க. அண்ட் 4 டைட்டில்ஸும் 1 அவார்டும் பரதநாட்டியமில் ஆல்ரெடி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்பத்தாரு ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் மூலமாக பரதநாட்டியம் சொல்லிக் கொடுத்து சோஷியல் இமோஷனல் லேர்னிங்க்கு வழிவகுத்துட்ருக்காங்க. ரத்ன கமலம் விருது நாட்டிய சிகிச்சைக்காக ஸ்ரீதேவி நாதன் அவர்களுக்கு மலர்வனம் வழங்கி கௌரவிக்கிறது. அடுத்ததாக வருவது வளரும் கலைஞர்களுக்கான விருது. முதலாவதாக ஹேமாவதி கலையரசன். She has been learning dance under the tutelage of Shri V.P. Dhananjayan and Shanta Dhananjayan at Bharata Kalanjali. இந்த குழந்தை வந்து ஓகே நம்ம என்னோட சின்னவங்க எல்லாரையும் குழந்தைன்னு கூப்பிட்டு எனக்கு பழகி போச்சு. She is currently pursuing her final year of bachelor's degree in psychology at MOP Vaishnava College. பரதநாட்டியத்தில் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து. ஒரு மியூசிஷியன்ஸ் நிரம்பிய குடும்பத்திலிருந்து வந்த இவங்களுக்கு டான்ஸ், வாட் ஷி சேஸ் இஸ் டான்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்ட் பட் அ வே ஆஃப் லைஃப். ஹேமாவதி கலையரசன், கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக நடன இளமாமணி கொன்னக்கோல் இசைக்கலைஞர் விருது KP அதித்தி. குரு கலைமாமணி பந்தநல்லூர் S பாண்டியன் அவர்களுடைய டிசைபிள். 100க்கும் மேலான ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காங்க. கொன்னக்கோல் வந்து ஷீஸ் அ டிசைபிள் ஆஃப் வித்வான் BR சோமசேகர் அண்ட் ஷீஸ் பர்ஃபார்மிங் கொன்னக்கோல் இன் தாளவாத்திய கச்சேரிஸ் வித் த கைடன்ஸ் ஆஃப் உமையாள்புரம் ஸ்ரீ மாலி. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஹோல்டர் ஷீஎஸ். ஹிந்து மார்கழி மியூசிக் கான்டெஸ்ட்டில் பர்குஷன் அதில் வின் பண்ணியிருக்காங்க. பரதநாட்டியம் அச்சீவ்மெண்ட்ஸும் நிறையா பண்ணியிருக்காங்க. கலை இளமணி இளந்தளிர் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்ரீதேவி நாதன். நடன இளமாமணி அக்ஷயா சத்யகுமார். இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரே மேடையில் குரு ரத்னகமலம் விருது வாங்கியிருக்காங்க, சிஷ்யை நடன இளமாமணி விருது வாங்குறாங்க. ஆச்சாரியா ஸ்ரீமதி பாக்யஸ்ரீ சதீஷ் அவர்களுடைய சிஷ்ய இவர்கள். கின்னஸ் புக் அண்ட் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். BAV 2023 தி எக்ஸ்பிரஷன் சமிட்டில் she has performed and which was organized by Art of Living. நிறைய ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணினவங்க கோல்டு பிரான்ஸ் மெடல்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்ஷயா சத்யகுமார். அடுத்ததாக நடன இளமாமணி விருது பெறுபவர் நிஷ்கலா ரஞ்சீவ். நிஷ்கலா ரஞ்சீவ் டாக்டர் ஸ்ரீமதி ஷீலா உன்னிகிருஷ்ணனுக்கு கீழே 12 வருஷமாக பயின்று வராங்க. கல்ச்சுரல் டேலண்ட் சர்ச் ஸ்காலர்ஷிப் ஃப்ரம் த சென்டர் ஃபார் கல்ச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரைனிங் வாங்கியிருக்காங்க அவங்க. சுகுண ஐயப்பன் மெமோரியல் அவார்டு talented dancer-கான award she has got. She has participated in several dance competitions and won lots of prizes. Congratulations, Nishkala Ranjeev. அடுத்ததாக சஞ்சனா நாராயணன் நடன இளமாமணி விருது. ஆச்சாரியா கலைமாமணி ஸ்ரீமதி அனிதா குஹா அவங்களுடைய கைடன்ஸ்க்கு கீழே கற்றுட்டு வராங்க. நிறைய அவார்ட்ஸ் இவங்களும் வாங்கியிருக்காங்க. நிறைய விதமான ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஷி இஸ் ட்ரெயின்ட் இன் நட்டுவாங்கம் அண்டர் ஸ்ரீ மயூரம் சங்கர் அண்ட் ஸ்ரீமதி அனிதா குஹா அண்ட் ஷி ஹஸ் பீன் லேர்னிங் கர்நாடிக் மியூசிக். ஷி ஹஸ் sung in her guru's production called Jaya Hari Vittala and she is pursuing her BCom in corporate secretaryship in MOP Vaishnava College. An avid writer and artist, she continues to push her creative boundaries. Congratulations, Sanjana Narayan. Varalakshmi, she started her dancing எப்போ 4 வயசுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் she is continuing. 500 ஸ்டேஜஸ்க்கு மேலே சோலோ ஆர்டிஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. நிறைய ப்ரெஸ்டீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸில் she is the only solo artist who performed for all the 5 Pancharatna Kritis, which is not an easy job at all. Congratulations, Nishreya. நிஷ்ரேயா உடைய தகப்பனார் திரு கேசவராஜா அவர்களையும் அழைக்கிறோம். அடுத்ததாக நடன இளமாமணி விருது ரா சிவாசினி அவர்களுக்கு. இவங்களுடைய குரு ஸ்ரீமதி லதா ரவி பரதநாட்டியாலயா உடையவங்க. இவங்க வந்து PG diploma from Global Arts Academy and she's successfully completing graded exams under Annamalai University. இவங்க சொல்கிற ஒரு அழகான விஷயம் என்னென்னா, பரதநாட்டியம் has been my way of weaving divine stories and with every performance I strive to express the timeless beauty and spirituality of this art form that I hold so close to my heart. Beautiful. கலை இளமணி அவார்டு வாங்கியிருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிவாசினி. அவார்டு கொடுக்குறவங்களுக்கு அவார்டு வாங்குறவங்களுக்கு டயர்டாகும், அவார்டு கொடுக்குறவங்களுக்கும் டயர்டாகும். ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன கேப் வேணும். ஸோ இந்த கேப்பில் நீங்கள் பேச போகிறீங்களா சார்? வேறு யாராவது பேச போகிறீங்களா சார்? இல்லை நானே தான் பேசணுமா சார்? நான் பேசிகிட்டே இருப்பேன் சார், எவ்வளோ நேரம் பேச சொன்னாலும். ஓகே. சாய் சங்கரா மேட்ரிமோனியல்ஸ் பஞ்சாப் நிறுவனர் டாக்டர் பஞ்சாபி கிருஷ்ணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உண்மையாகவே எத்தனையோ மாலைகள் வருது, எத்தனையோ காலைகள் இருந்தால் கூட
சில நாட்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு நினைவில் இருக்கும். இத்தனை பேரை தேர்ந்தெடுத்து அத்தனை பேரையும் கௌரவித்து அவர்களுக்கு வந்து பரிசு வழங்குவதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எனது இனிய நண்பர் ராம்கி அவர்களே, திரு ராம்ஜி அவர்களே, லேனா அவர்களே, என்றும் எனது இனிய நண்பர் யாருன்னு கேட்டால் கல்யாணமாலை மோகன் சார் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரியே அழகான, அடக்கமான, அன்பான நல்ல பொண்ணு உங்களுக்கு நாட்டு பொண்ணா வெகு விரைவில் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியே 25 வருஷமாக இதே டயலாகை சொல்லியே லட்சக்கணக்கான பேருக்கு திருமணம் நடத்தி வச்சுட்டா. பெரிய கிளாப் கொடுக்கலாம், சாதாரண விஷயமா? அடே அப்பா, நானும் சாய் சங்கரா அந்த லைனில் இருந்தால் கூட நாங்கள் இனிய நண்பர்கள் எப்போவுமே. பட் அவர் மாதிரிலாம் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு யாராலையும் முடியாது. அதே மாதிரி கேட்ரிங்ஸ் அவ்வளோ அற்புதமாக பண்ணுறாரு, மிக திறமை வாய்ந்தவர். அதனால் என்றைக்குமே நான் வந்து ரொம்ப அவருக்கு ஒரு ரசிகன்னு சொல்லலாம். அவர் வந்திருக்காரு. ஸோ அது மாதிரி பல விதமான பேர்கள்லாம் வந்திருக்கீங்க. ஜவஹர் வந்திருக்காரு. எல்லாம் இந்த நண்பர்கள்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. இப்போது ராம்கி தனக்கே சில கேள்விகள் கேட்டார். இது தேவைதானா, தேவையில்லையா, நான் செய்யணுமா, செய்ய வேண்டாமா? நானே அவற்றை அடிக்கடி கேட்பேன். ஏன் சார் இதெல்லாம் இழுத்து விட்டுக்கிறீங்க? இதெல்லாம் பெரிய பெரிய ட்ரஸ்ட்டு கூட பண்ண முடியாத காரியம், அதை நீங்கள் செய்கிறீங்களே அப்படின்ட்டு. இல்லை சார் பஞ்சாபகேசன், எனக்கு இதில் ஒரு ஆர்வம், ஒரு பேஷன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் பேஷன் தான். இல்லை எனக்கு இதில் ஒரு ஆர்வம் இருக்குது, நான் பண்ணுறேன் பாரு. ஒரு அணில் மாதிரி என்னால் ஒரு இயன்ற ஒரு சப்போர்ட்டையும் ஒரு உபகாரத்தையும் பண்ணுறோம், வேற ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த ஒரு 3 மேகசின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு எவ்வளோ வேணாலும் நம்ம கை தட்டலாம். அதில் வந்து வரக்கூடிய அவங்க சொன்னாங்க இல்லையா, அதில் கண்டென்ட்ஸ் ஆர்டிகிள்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக லேஅவுட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த பாயிண்ட்ஸும் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து படிப்பதற்கே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. கண்டிப்பாக இது பெரிய காரியம்தான். ஒரு மேகசின் நடத்துறதுனாலே கஷ்டம். 3 மேகசினை வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு பொருளாதார நிலைமையை பற்றிலாம் யோசனை பண்ணாமல் தொடர்ந்து பண்ணுறாருன்னு சொன்னாக்க உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய சமாச்சாரம். ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு எப்படி செலக்ட் பண்ணி, சாதாரணமாக அந்த அவார்டெல்லாம் வந்து எப்படி சார் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் சொன்னார், எனக்கு தெரிந்த சர்க்கிளில் தான் போய் அதில் முத்துக்களும் மாணிக்கங்களுமா நான் வந்து தேர்ந்தெடுத்து தான் சார் நான் அவார்டு கொடுக்குறேன்னு சொன்னார். ஸோ இப்போ வந்து அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாக்க அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் எவரோ 4 பேரை கூப்பிட்டு ஒரு ஷோ பண்ணுறதுக்காக இந்த அவார்டு கொடுக்கல. இந்த அவார்டு நீங்கள் வாங்குகிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னாக்க அதற்கான ஒரு உழைப்பை போட்டிருக்கீங்க, அதற்கான ஒரு அபியாசத்தை பண்ணியிருக்கீங்கன்னா அது சாதாரண ஒரு சமாச்சாரம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மணிகளாக தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி விழா எடுத்து பாராட்டணும் என்று சொன்னால் அது முக்கியமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான் நான் சொல்ல முடியும். ஸோ கடைசியாக எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், பாரதியார் பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் அது. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். அது பார்த்தீங்கன்னாக்க வரிசையாக சரஸ்வதி வந்து எதிரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாக்க அதில் வந்து ஒரு பெண்களுடைய அந்த குரலில் இருப்பாள். அதிலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மடலையில் உள்ளாள். ஸோ அந்த கலைகளுக்கெல்லாம் யாரை நினைக்கிறோம் கேட்டால் ஒரு சரஸ்வதியை நினைக்கிறோம். சரஸ்வதி எங்கே இருக்கான்னு சொன்னால் அவளுக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த வீணையில் இருக்கா. வீணையில் மட்டுமா இருக்கா, இந்த பாரதியார் பாடல்களில் வரிசையாக சொல்லிக்கிட்டே வரார் இல்லையா, அத்தனையும் இருக்காங்க. அதையெல்லாம் விட நம்மளுடைய நாக்கில் சரஸ்வதி என்றைக்குமே இருக்காங்க. அந்த நாக்கில் சரஸ்வதி இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு பேச்சு திறனும் கிடைக்கும். நாக்கில் சரஸ்வதி இருக்கின்றார் என்ற நினைப்பு இருந்தாலே நம்ம இந்த நாக்கை நல்ல விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் பாட்டு மட்டும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், அதில் வீணையாக இருக்கலாம். புல்லாங்கு நடித்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிருஷ்ணன் ஞாபகம் வருது. அது பரதநாட்டியம் நினச்சா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா
நடராஜ பெருமான் நினைவுக்கு வருகின்றார். அந்த மாதிரி நம்முடைய இசை எல்லாமே பார்த்திங்கனாக்க ஆன்மீகத்தோட ஒன்றுபட்ட ஒரு சமாச்சாரம். அதுதான் இங்கே இருக்கிற இந்த இசைகள்லாம் இருக்கே, அது பரதநாட்டியமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காக இருக்கலாம். இங்கே ஜவஹர்னு ஒருத்தர் வந்திருக்காரு, என்னுடைய நண்பர் ஜவஹர் சார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்து இல்லைங்களேன். அவர் பார்த்தீங்கன்னா புல்புல் தாரான்ட்டு, புல்புல் தாரா, அவர் நான் புல்புல் தான் கூப்பிடுவேன். எனக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளாக பழக்கம். யாருமே வாசிக்காத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு புல்புல் தாரா வச்சுக்கிட்டே அவர் மயக்கிடுவார். அவ்வளோ அழகாக அந்த புல்புல் தாரா வந்து வாசிக்கக்கூடிய ஒரே ஆள். எத்தனையோ அவார்டு அதுக்காக வாங்கியிருக்காரு. எதுக்காக சொல்கிறேன்னா, எந்த வாத்தியமாக இருந்தாலும் அதன் மூலமாக நான் ஒரு இனிமையை பெறுகின்றோம். அதன் மூலமாக முக்கியமாக நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கின்றது. இந்த பாட்டு நினச்ச உடனே பார்த்திங்கன்னா சந்தோஷம் கிடைக்கின்றது. இந்த பழைய பாடல் நினச்சி பார்த்தோன்னு சொன்னால் எத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கிறதே இல்லை. ஸோ மகிழ்ச்சிக்கு பல வழிகள் இருந்தாலும் கூட அதில் முக்கியமான வழி என்ன கேட்டிங்கனாக்க நல்ல இசையும் அதே போல் அந்த பரதநாட்டியமும் எல்லாமே நம்மளுடைய மகிழ்வுக்கு துணையாக எண்ணிக்கை வழங்குகிறது. ஸோ நீங்கள் வந்து இந்த கலைகளெல்லாம் ஈடுபட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் வந்து அது வந்து கொடுக்க பயன் இருக்கிறதோ இல்லையோ, பிறரை மகிழ்விப்பதற்காக உங்களது வாழ்க்கையை நீங்கள் தியாகம் செய்து எங்களுக்காக அந்த இசை மொழியை பொழிகிறீர்கள் அல்லவா, அதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கைதட்டல் கொடுக்குறோம். ஏன்னா அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அபியாசம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அதை பார்த்தா தான் தெரியும். அத்தகையவர்களை வந்து ஒரு நன்றி கூறும் வகையில் இந்த மாதிரி பாராட்டு நிகழ்ச்சியை ஏற்படுத்துவது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. ஸோ ராம்கி அவர்களே, நீங்கள் செய்கின்ற செயல் உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக வந்து இறைவன், அதாவது நம்மளுடைய நோக்கம் வந்து சரியாக இருந்தால், நம்மளுடைய இதயத்தில் சத்தியம் இருந்தால் அது வெற்றி வந்து தானாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நாங்கள் தான் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இன்றைக்கே இருக்கின்றோம். தொடர்ந்து நடந்துங்கள். இந்த 3 இதழ்களையும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம்னு கேட்டாக்க, அவர் என்ன கேட்கார், 500 rupees subscription ஃபார் ஒன் மேகசின். தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். I also make an appeal to you to subscribe to all the 3 magazines and encourage people like ராம்கி. wish you all the best. கோஆர்டினேட் பண்ணுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்னும் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பது மட்டும் இல்லை, நல்ல அழகாகவும் பேசிக்கின்றீர்கள். அவ்வப்பொழுது நீங்கள் வந்து நிறைய ஆக்டும் பண்ணுறீங்க, கதையும் சொல்கிறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி வாங்கினா என்ஜாய் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட். நன்றி நன்றி நன்றி. சாய்மை சிலையை வடிவமைத்த திரு ஸ்ரீனிவாச ராவ் அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது. திரு ஸ்ரீனிவாச ராவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர் நிறைய நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. இந்த ஸ்டாச்சு யாராவது வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாச்சு ஃபார் சேல், நீங்கள் வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம். திருமதி ஜெயந்தி நாகராஜன் அவர்கள் அழவள்ளியப்பா படைப்புகளில் வாழ்வியல் அரங்குகள் அப்படிங்கிற தலைப்பில் ஆராய்ச்சி செஞ்சு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. அம்மா தந்த பொம்மை அப்படிங்கிற இவருடைய மழலையர் பாடல் தமிழக அரசோட முதல் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கா. அவங்க போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை வாங்கி பாருங்கள் அந்த பாட்டை. தனிஷ்க் ஜுவல்லரி வழங்கிய விருது, மன்னை பார்த்தசாரதி ட்ரஸ்ட் வழங்கிய வரலாற்று செம்மல் விருது, சிவநேய பேரவையின் இலக்கிய மாமணி விருது, காஞ்சி காமகோடி பீட சேவாரத்னா விருது, புதுக்கோட்டை இலக்கிய பேரவை வழங்கிய எழுத்து சுடர் விருது அப்படின்னு இவர் வாங்கின விருதுகளுக்கு ஒரு எண்ணிக்கையே இல்லை. முனைவர் ஜெயந்தி நாகராஜன் அவர்களுக்கு சிறந்த எழுத்தாளர் விருது வழங்கி கௌரவிக்கின்றோம்.
என் பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு 1/4 நூற்றாண்டு. நான் ஆரம்பத்தில் பத்திரிகையாளராக பணிபுரிந்தேன். அதாவது ஃப்ரீலான்சர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பல பிரபலங்களை எல்லாம் பேட்டி கண்டு நிறைய பத்திரிகைகளில் என்னோடய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறமா நான் ஒரு தனியார் பள்ளியை நிர்வகித்தேன். அது மூலமாக தான் எனக்கு இந்த குழந்தை இலக்கியத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வந்தது. அதனால் நிறைய புத்தகங்களை குழந்தைகளுக்காக எழுத ஆரம்பித்தேன். 80ன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு லேட்டஸ்ட் அடிஷனாக 90 வந்து டச் பண்ணிட்டேன். இன்னும் 10 புத்தகம் இருந்தால் 100. அது கூட மலர்வனம் சார் வந்து விழா எடுத்துவார்னு நினைக்கிறேன். ஏன்னா விழா எடுத்தே பழக்கப்பட்டவர் அல்லவா அவர். மலர்கள் கேட்டேன் மனமே தந்தாய் ஒரு பாட்டு இருக்குது. விருதுகளே கொடுத்துட்ருக்காரு. அதாவது எத்தனையோ விருதுகள் நான் வாங்கியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விருது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் விருது. காரணம் வந்து விருது வாங்கிறத விட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு தகுதியானவர்களாக திறமை மிக்கவர்களாக இருந்தால் அந்த விருதுக்கான பெருமை வந்து எங்கேயோ போயிடும். கம்பர் என்ன சொல்லியிருக்கார், சபரிக்கு ஒரு விருது கொடுக்கணும்னு நினச்சாராம் கம்பர். ஆனால் கம்பர் வந்து அவர் காப்பி எழுதிட்டு இருக்கார். சட்டுன்னு யாருக்குமே விருது கொடுக்கல. அவர் 2 பேருக்கு தான் விருது கொடுத்துருக்கார். ஒன்று சொல்லின் செல்வன் அனுமன் அப்படின்னு அனுமனுக்கு கொடுத்துருக்கார். அருந்தவத்து அரசி என்று சபரியை வந்து அவர் பாராட்டி பேசியிருக்கிறார். அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய அவார்டு வந்து இந்த மலர்வனம் ராம்கி மூலமாக கிடைச்சதை நான் வந்து வாழ்நாளில், அது இன்றைக்கு வந்து பெண்கள் தினமாக இருக்குது, அந்த தினத்தில் வாங்கியிருக்கேன். என்னோடு சேர்ந்து வாங்கிய விருது பெற்ற அனைத்து மகளிருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிருக்கு வந்து 2 வாழ்க்கை இருக்குங்க. கிமு கிபு மாதிரி 2 வாழ்க்கை இருக்குது. அது திருமணத்துக்கு முன்பு திமு திபி. திருமணத்துக்கு முன்பு ஒரு வாழ்க்கை, திருமணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை. திருமணத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம். அதில் வந்து வானத்தை தொடலாம். அதில் வந்து எல்லையே கிடையாது. ஏன்னா அம்மா அப்பா கொடுக்குற ஃப்ரீடம். அதுக்கப்புறம் ஒரு பெண் ஜெயிக்கிறா அப்படிங்கும்போது அது கணவர் கொடுத்த ஒரு ஃப்ரீடம். கணவர் அமைவதெல்லாம் இறைவன், கடவுள் தந்த வரம். எப்படி மனைவி அமைவதெல்லாம் கடவுள் தந்த வரம், அது மாதிரி கணவன் அமைவது மனைவிக்கு வந்து ஒரு வரம் தான். அந்த மாதிரி என் குடும்பம் எனக்கு பின்னாடி இருக்குது. இன்றைய நாள் வந்து என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒரு பொன்னாள் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். கண்டிப்பாக கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். ரொம்ப வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக சிறந்த நாவல் எழுத்தாளருக்கான விருது ஸ்ரீமதி டெய்சி மாறன் அவர்களுக்கு. 20 வருடங்களாக பத்திரிகைகளில் எழுதிட்டு வராங்க. 95 நாவல்கள், 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 2 தொடர்கதைகள், இந்த மாதிரி நிறைய எழுதிட்டே இருக்காங்க. 2025 ஜனவரியில் வெற்றி என் வாசலில் அப்படிங்கிற ஒரு பாக்கெட் எஃப்எம் தளத்தில் இந்த ஒரு ஆடியோ ஸ்கிரிப்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. வெற்றி என் வாசலில் அப்படிங்கிற மலேசியன் தமிழ் திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காங்க இவங்க. நிறைய குறும்படம், வெப் சீரிஸ், அப்புறம் சின்ன திரையில் சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சன் சீரியல், இதுக்கெல்லாம் திரைக்கதை எழுதி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை அரசு விருது, அன்னை சத்யவாணி முத்து நூற்றாண்டு நினைவு விருது, எழுத்தாளர் ஜெயகாந்தன் விருது அப்படின்னு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. சிறந்த நாவல் எழுத்தாளர் ஸ்ரீமதி டெய்சி மாறன் அவர்கள். அடுத்ததாக சிறந்த ஆன்மீக எழுத்தாளருக்கான விருது டாக்டர் நா மைதிலி. இவங்க பின்னாடி இவங்களுடைய டிகிரிஸே வந்து எம்ஏ, எம்எட், எம்ஃபில், பிஹெச்டி, ஹையர் கிரேட் இன் கர்நாடிக் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு அனுமார் வால் மாதிரி நின்றுட்டே போகுது. எஸ்பிஓஏ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 35 வருஷம் சர்வீஸில் இருந்தவங்க. இந்து சமய அறநிலையத்துறை வெளியிடும் திருக்கோவில் இதழில் வந்து இவருடைய 110 கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. 4000 வினா விடைகளும் வெளிவந்துள்ளன. நிறைய இதழ்களில் இவருடைய படைப்புகள், நிறையா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்ட இதழ்களில் இவருடைய படைப்புகள் நிறைய வெளிவந்திருக்கு. கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பதால் சிறந்த இசைக்கலைஞர். நிறைய நாட்டிய கலைஞர்களுக்கு பாட்டு எழுதி மெட்டும் போட்டுட்ருக்காங்க. சிறந்த ஆன்மீக எழுத்தாளருக்கான விருது டாக்டர் நா மைதிலிக்கு மலர்வனம் வழங்கி கௌரவிக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். விருதை வாங்கிய பிறகுதான் அதற்கு எப்படி மேலும் உழைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரிய வருகிறது. விருது வாங்குவதற்கு முன் அப்படி தோன்றவில்லை. ஏதோ கொடுக்கிறார்கள் என்று நினைத்தேன். கொடுத்த பிறகு அதனை எப்படி தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. இதற்கு மேல் எனக்கு எதுவும் பேச தெரியவில்லை. ஆன்மீகம் என்பது
உணர்வோடு கலந்த ஒன்று. அந்த உணர்வினை எழுத்து மூலமாக நான் செய்து வருகிறேன். எழுத்து மூலமாக செய்து வருவதற்கு, உயிர் கொடுப்பதற்கு பாட்டும் பரதமும் மலர்வனம் போன்ற இதழ்கள், மேலும் பல இதழ்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த திரு ராம்ஜி அவர்களுக்கும், மக்கள் குரல் ராம்ஜி அவர்களுக்கும், லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கும், அவருடைய மகன் என்னுடைய வகுப்பிலே 12ஆம் வகுப்பிலே படித்தவன் ராமநாதன் என்று பெயர், மிகவும் நன்றாக படிப்பான். அதை இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். நமது தாய்மை சிலையை வடிவமைத்த திரு ஸ்ரீனிவாச ராவ் அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது. திரு ஸ்ரீனிவாச ராவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவர் நிறைய நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. இந்த ஸ்டாச்சு யாராவது வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இந்த ஸ்டாச்சு ஃபார் சேல், நீங்கள் வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம். விருது பெறப்போகிறவர் சிறந்த உளவியல் எழுத்தாளர் விருது ஸ்ரீமதி பிரியங்கா பாஸ்கர் அவர்கள். இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், எழுத்தாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அப்துல் கலாம் ட்ரீம்ஸ் ட்ரஸ்டின் சிறந்த கல்வியாளர், சமூக ஆர்வலர் விருது பெற்றவர். பெண் குழந்தைகள் மற்றும் பொதுவான உளவியல் சார்ந்த கட்டுரைகள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. பல அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி உரை, ஆர்ஃபனேஜஸில் பிள்ளைகளுக்கு மோட்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்து கொண்டே வருகிறார்கள். சிறந்த உளவியல் எழுத்தாளர் விருது தி பிரியங்கா பாஸ்கர் அவர்களுக்கு அளிப்பதில் மலர்வனம் மிகுந்த பெருமைப்படுகிறது. வணக்கம், நான் பிரியங்கா பாஸ்கர், உளவியல் ஆலோசகர், எழுத்தாளர். ராம்ஜி சார் முதல் முறையாக பார்க்குறோம். ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு அதுக்கு எங்களோட நன்றிகள் எல்லார் சார்பாகவும். நிறைய அதாவது பார்க்கணும் இவங்கள அப்படின்னு பார்த்துட்டு இருந்து ஒரு ஃபோனில் பேசியிருப்போம். அந்த மாதிரி ஆட்கள் இன்றைக்கி தமிழ்வாணன் சார், ராம்ஜி சார், அப்புறம் நம்ம கல்யாணமாலை மோகன் சார், வணக்கம் எல்லாருக்குமே. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய விருதுகள் வாங்கியிருக்கோம். ஆனால் இது இந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாளில் வாங்கும்போது இன்னும் நம்மளோட கடமை அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்ச காலம் அப்படின்லாம் மாறிடுச்சு. வீட்டில் அப்படி பூட்டி வைக்கணும்னு நினைக்கிறவங்க தூண்டி விட்டு இன்னும் நீ பண்ணு, ஏன் உள்ளே உட்காந்துருக்க அப்படின்னு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி இப்போ அடுத்தடுத்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுற்றி நம்மள இருக்கிறவங்க நல்ல உள்ளங்கள் பண்ணும்போது இன்னும் எப்படின்னா இப்படியே இருக்காது, இன்னும் அடுத்து பண்ணு, இன்னும் அடுத்து பண்ணுன்ற பொறுப்பும் கடமையும் அதிகமாகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு மறுபடியும் மீண்டும் நன்றிகள் சார். இன்னொன்று, இந்த மாதிரி விருதை இன்னைக்கு வாங்கின பல சிறந்த பெண்மணிகள் இங்கே இருக்கோம். அடுத்தது நீங்கள் இந்த விருதை நம்ம கொடுக்கறது அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொற்கொடி அவர்களுக்கு இவங்க படித்தது BA ஆங்கில இலக்கியம். திரைப்பட வசனகர்த்தாவாக ஆப்ரேஷன் லைலாவில் பணியாற்றியவர். 22 நாவல்கள் எழுதியிருக்காங்க. திரு A. வெங்கடேஷ் அவங்க கிட்ட சினிமாவில் கதை மற்றும் திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கான பயிற்சி எடுத்திருக்காங்க. தற்போது சில வெப்சீரிஸ் மற்றும் திரைப்படங்களுக்கு பணிபுரிந்து கொண்டு வருகிறார் இவர். சிறந்த திரைக்கதை மற்றும் வசனகர்த்தாவாக வர வேண்டும் அப்படிங்கிறதா இவருடைய லட்சியம். சிங்கப்பெண் விருது, கிரஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் படைப்பிலக்கியம் திருப்பூர் சக்தி விருது பெற்ற இவருக்கு இலக்கிய சுடர் ஒளி விருது தருவதில் மலர்வனம் மிகவும் மகிழ்கிறது. மலர்வனமாய் பூத்து குலுங்கும் இந்த அவையில் நிறைந்திருக்கும் சான்றோர்களுக்கும் அன்பு தோழமைகளுக்கும் என் இனிய மாலை வணக்கம். பெண்களை போற்றும் இடமெல்லாம் வெற்றி நிச்சயம்.
எந்த ஒரு பிரதி உபகாரமும் எதிர்பாராமல் இத்தனை பெண்களை பாராட்டி போற்றி விருது வழங்கும் விழாவை தொடர்ந்து 3வது ஆண்டாக செய்து வரும் திரு ராம்கி அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றிகளும் மகிழ்வும். இவ்விருதை பெற்றுக்கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். பெயர் பொருத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ராம்கி அவர்களின் துணைவியார் பெயர் சீதா. தெய்வ மனம் படைத்த இந்த ஆதர்ச தம்பதிகள் வழங்கும் இவ்விருதை பெற்றுக்கொள்வதில் பெருமையும் மகிழ்வான நன்றியுடனும் விடைபெறுவது பொற்கொடி. அடுத்ததாக சிறந்த சரித்திர நாவல் எழுத்தாளர் விருது டாக்டர் மோகனா சுகதேவ் அவர்களுக்கு. இவங்க காசநோய் ஆராய்ச்சி மையத்தில் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு சமூக விஞ்ஞானியாக சென்ற அயல் நாடுகள் வாசித்த ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு அறிக்கைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இவர் சரித்திர ஆராய்ச்சி ஆர்வம் காரணமாக சக்தி விகடன் நடத்திய வந்தியத்தேவன் வழியிலே, சோழர் உலா போன்ற வரலாற்று பயணங்களில் பங்கு கொண்டு ராஜராஜன் சபதம், பொன்னியின் செல்வனின் பெண்மணிகள் அப்படிங்கிற நாவல்கள்லாம் எழுதியிருக்காரு. பிரதிலிபி அப்படிங்கிற இணையதளத்தில் 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை எழுதி பரிசுகளுடன் தங்கப்பதக்கமும் பெற்றவர். நான்மாடக்கூடல் நாயகி, நாயக்கர் அரசி மங்கம்மாளுடைய கதை, கடல் மல்லை காவலன், மதுர காவியம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். கனடாவிலிருந்து வெளிவரும் தமிழ் தூது செய்தி மடலின் ஆசிரியர் இவர். இவருக்கு சிறந்த சரித்திர நாவல் எழுத்தாளர் விருது வழங்கி கௌரவிக்கின்றது மலர்வனம். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த விழாவை மிகச்சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் திரு ராம்கி அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயத்தில் நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமான காலம் சென்ற எனது தந்தை திரு அன்னகாமாட்சி செட்டியார் அவர்களை நான் வணங்கி எனது இந்த முன்னேற்றத்துக்கு காரணமான அவருக்கு இந்த விருதை சமர்ப்பிக்கிறேன். மிகச்சிறு வயதிலேயே அவர் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர். தன் வாழ்நாள் முழுவதையும் காந்தியின் கொள்கைகளுக்கும், வினோபா பாவே, ராமகிருஷ்ணர் மற்றும் வள்ளலார் கருத்துக்களை அவர் தனது வாழ்க்கையில் பின்பற்றி நடந்தவர். எனது சிறு வயதிலேயே அவர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான். அவர் போட்ட அடித்தளம்தான் எனக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த விருது வழங்கியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு முக்கிய நம்பிக்கையை எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் நல்ல ஆதரவையும் கொடுத்து பாராட்டி என்னை ஆதரவு அளித்த எனது குடும்பத்தினர், எனது 2 மகள்கள் மற்றும் எனது நலம் விரும்பிகள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ மேடம். அடுத்ததாக சிறந்த மொழி பெயர்ப்பாளர் விருது ஸ்ரீமதி கௌரி கிருபானந்தன் அவர்களுக்கு. இவங்க இலக்கியத்தில் மேலே இருக்கிற ஆர்வத்தினால மொழிபெயர்ப்பு துறையில் 30 ஆண்டுகளாக தமிழிலிருந்து தெலுங்கு மற்றும் தெலுங்கிலிருந்து தமிழுக்கும் மொழி மாற்றம் செய்து வருகிறார். 80க்கு மேலே புதினங்கள், அப்புறம் அசோகமித்ரன், திரு இந்திரா பார்த்தசாரதி, அவங்க வாசந்தி, அனுராதா ரமணன், இந்த மாதிரி பிரபலமான எழுத்தாளருடைய கதைகளை தெலுங்கு வாசகர்களுக்கு சேர்ப்பித்து உள்ளார். அதே மாதிரி தெலுங்கு எழுத்தாளருடைய கதைகளையும் தமிழில் மொழிபெயர்த்து உள்ளார். இவர் பெற்ற விருதுகள் பல: சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது, ஸ்பாரோ லிட்ரஸி அவார்ட், கிருஷ்ணசிலா ரைட்டர்ஸ் அசோசியேஷன் டிரான்ஸ்லேஷன் அவார்ட், இந்த மாதிரி நிறைய விருதுகள் பெற்ற இவருக்கு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது வழங்கி பாராட்டுவதில் மலர்வனம் மிகவும் மகிழ்கிறது. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விருது தான் எனக்கு இந்த 36 விருதில் ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விருதாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் வேகமாக ஓடுறாரு வச்சுக்கோங்களேன், அவங்க ஓடி வர்றது நமக்கு தெரியுது, அவர் சாதனையாளர் அப்படின்னு கைத்தட்டி ஊக்குவிக்கிறோம். அவருடைய எனர்ஜி குறைஞ்சு திரும்ப போகிறப்ப அங்கே ஒருத்தங்க ஜூஸ் பாட்டிலோடு நிற்பாங்க, தொடச்சி விடுறதுக்கு துண்டோடு நிற்பாங்க. அவங்க எனர்ஜி குறையும் போது அந்த எனர்ஜியை ஏற்றி விடுறதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா?
நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி சாதிப்பவர்கள் மட்டும் சாதனையாளர்கள் இல்லை, பின்னால் இருந்து அவங்கள சாதிக்க வைக்கிறவங்களும் சாதனையாளர்கள் தான். அந்த வகையில் இவர் சார் இப்போ சாய் சங்கரா மேட்ரிமோனி பஞ்சாபகேசன் சார் சொன்ன மாதிரி நிறைய கணவர்களுக்கு மனைவிகளும் நிறைய மனைவிகளுக்கு கணவர்களும் உறுதுணையாக பின்னால் இருந்து அவங்க சாதிக்க காரணமாக இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு திரு கோவை அனுராதா சார் அவருடைய மனைவியான ஸ்ரீமதி கங்கா அனுராதா அவர்களுக்கு அனைத்து மனைவியர் சார்பாகவும் சிறந்த மனைவி விருது வழங்குவதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். இப்போ இந்த கோவை அனுராதா சார் நீங்களும் மேடைக்கு வரணும். அவர் என்ன சொன்னாரா, என்னோட ஒய்ஃபுங்க சான்ஸே இல்லைங்க, அவங்க எனக்கு அமைஞ்சதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப அழகான விருது. இந்த மாதிரி சாதிப்பவர்களுக்கு பின்னால் இருக்கும் பெண்மணிகளையும் ஆடவர்களையும் இதே மாதிரி நாம் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நாம் கற்றுக்கிறோம். ஸ்ரீமதி கங்கா அனுராதா அவர்களுக்கு சிறந்த மனைவி விருது நிறைய மனைவிகள் சார்பாக. ப்ளீஸ். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். 49 வருஷம் ஆச்சு. எதுக்கு எனக்கு விருது கொடுத்தாங்கன்னு கேட்டா, நீ பேசாமல் இருக்க இல்லை அதுக்கு தான் விருது, என் பேச்சை கேட்குற இல்லை அதுக்கு தான் வருது. விடிக்காலம்பர 3:30 மணிக்கு எழுப்பி இந்த கதை நல்லா இருக்கான்னு கேட்டால் கூட கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துக்கிறியா, அதுக்கு இந்த விஷயம். எங்கள் வீட்டுக்காரங்களை எல்லாம் தப்பாக பேசாமல் இருக்கியே, அதுக்கு இந்த விருது. எனக்கு நல்லா சமைச்சு போடுறியே, அதுக்கு இந்த விருது. இந்த விருது லட்சோப லட்சம் நல்ல மனைவிமார்களுக்கெல்லாம் சேரும். அதாவது ஒரு மனைவி நல்லா அமைஞ்சால்தான் ஒரு கணவன் எதையுமே சாதிக்க முடியும். 14 வயசுலேருந்து நான் நாடகம் போடுறேன். ராம்ஜி சாரை இன்றைக்கி மேடையில் பார்த்து 50 வருஷம் ஆச்சு. 1974 பார்த்தேன், துணை பாராட்டு விழாவில். இன்றைக்கி தான் பார்க்குறேன். பாருங்கள், ஒரு விழாவில் சந்திக்கிறது எவ்வளோ மாமாங்கத்தில் தான் சந்திக்கணும்பாங்க. ஆனால் 50 வருஷம் கழித்து நாங்கள் சந்திச்சிருக்கோம். நல்ல மனைவி அமைந்தால் எந்த கணவனும் அந்தந்த துறையில் நல்ல சிறந்து விளங்குவான். அப்படிங்கிறதுக்கு என்னோட மனைவி ஒரு உதாரணம். அந்த மனைவியோட குடும்பம் இருக்க, அது ஒரு தங்கமான குடும்பம், மாப்பிள்ளைகளை மதிக்கிற குடும்பம். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன எழுதினாலும் ஃபேஸ்புக்கில் போட்டாலும் என் மாமியார் குடும்பம் மாதிரி உண்டா அப்படின்னு வாழ்த்துவேன். போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதனால் இன்னைக்கு விருது பத்ம விபூஷன் கிடச்ச மாதிரி எனக்கு சந்தோஷம். நான் எவ்வளவோ விருது வாங்கியிருக்கேன், ஆனால் இந்த சந்தோஷம் என் மனைவி வெளியிலே வந்ததில்லை. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போவும் காமெடி கிளப்புக்கு அவள் இல்லாமல் நடக்காது. செக்ரட்டரி கூட ஸ்ரீகுமார் வந்திருக்காரு. நல்ல நல்ல மனைவியை கொடுத்த அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ராம்கி சார் ஆதர்ச தம்பதிகள்னு தான் முதல்ல போட்டிருந்தார். சார் ஆதர்ச தம்பதிகள்னு நான் அப்ளையே பண்ணலையே சார், நீங்கள் தான் அப்ளை பண்ணுன்னு சொன்னீங்க. இல்லை,
நானே அப்ளை பண்ணேன் 50 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கேவலமாக இருக்காது சார், ஏதாவது என் ஒய்ஃபுக்கு கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன். சிறந்த மனைவி கொடுத்துட்றேன்னாரு. ஆஹா, எவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். நன்றி சார். லேனா சார், அவர் வந்து சாய் சங்கரா என்னோட சம்பந்தி, ஒரு சம்பந்தி. அவர் எங்கள் வீட்டு விழாலையும் பாடாமல் விடவே மாட்டார். அவர் பாட்டுக்கு நான் ரசிகன். எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஒரு 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 எமோஷனலான ஒரு தருணம் எல்லாருக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு புன்னகையை உருவாக்கிச்சு சார். நீங்கள் வந்து ஷேர் பண்ணினது எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு ரிலேட் பண்ணக்கூடிய தன்மை தான். ஸோ நான் ஒரு பெண்ணுனா எனக்கு எனக்கு நீங்கள் பேச பேச என்னுடைய கணவர் ஞாபகம் தான் வந்தது. அவர்லேருந்து நான் இங்கே இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் போத் வேஸ் வந்து இட்ஸ் கணவன் அமைவதும் மனைவி அமைவதும் இறைவன் கொடுத்த வரம். ஓகே, ஒரு சின்ன பிரேக்குனா அவார்டு கொடுக்கறதுல ஒரு பிரேக். ஜவஹர் அவர்கள் ப்ளீஸ் வாங்க சார். இந்த இனிய மாலை பொழுதில் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக நாம் பாராட்டப்பட வேண்டியது திரு ராம்கி அவர்கள். அதுக்கெல்லாம் கைதட்டலாம். ஏன்னா இந்த காலத்தில் ஒரு மனிதர் இப்படி எதையும் எதிர்பாராமல் ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கிறார். அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து வர பாராட்ட வேண்டும். எனக்கே நிறைய அவார்டு கொடுத்துருக்குறாங்க. மலர்வனம் இதழிலே சிறந்த புல்புல் கலைஞர், சிறந்த எழுத்தாளர் விருது கொடுத்துருக்குறாங்க. லேனா சார் கையால் அந்த எழுத்தாளர் விருதை வாங்கினேன். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் விருது கொடுத்து மகிழ்கிறார் திரு ராம்கி அவர்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்தும் பாராட்டும். அடுத்ததாக லேனா அவர்கள் எனக்கு பல காலமாக தெரியும். எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. கல்கண்டு நிறைய தொடர் போட்டார். அவர் உற்சாகம் எனக்கு எப்பவுமே எனக்கு தொட்டிகிட்டு இருக்கும். அவர் எனர்ஜி டேப்லெட்டு என்னை பொறுத்த வரைக்கும். திடீர்னு எனக்கு சோர்வாக இருந்தால் அவனை தானே சார் எப்படி இருக்கீங்கன்னு முன் கேட்டுருவேன். சொல்லுங்கள் ஜவஹர் அப்படிம்பார். ஸோ ஒரு 5 நிமிஷம் உரையாடலில் ஐ எம் கெட் எனர்ஜைஸ்ட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர் லேனா தமிழ்வாணன். சொல்ல வேண்டிய தேவையில்லை அவரை பற்றி நிறைய. திருமதி லேனா தமிழ்வாணன் ஜெயம் அவர்கள் ஒரு 3ஆம் பிறை. எனக்கு வெளியே வரதே கிடையாது. ஸோ வெளியே வர வச்ச ராம்கிக்கு ஒரு பாராட்டு. மறுபடியும் அவர் யூஸ்வலாக யாரையும் ஸ்டேஜுக்கே வரமாட்டாங்க. என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இல்லை திருச்சியில் என் பையனுடைய மேரேஜுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள வெளியே பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள பார்க்குறதுக்கு. வாழ்த்துக்கள். மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள். நாங்கள்லாம் அந்த காலத்தில் வண்ணத்திரையில் எழுதிட்டு இருக்கும்போதே அவர் எனக்கு பழக்கம். அற்புதமான மனிதர், பேச்சாளர், என்னுடைய புல்புல் ரசிகர். அவர் முறைப்படி இசை பயின்றிருக்கிறார் என்று நினைக்கிறேன். புல்புல் தாரா வந்து எப்பமெல்லாம் வாய்ப்பு கிடைக்கோ எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த புல்புல் கருவி இப்போ இல்லை. நிறைய பேர் கேட்கணும், குறிப்பாக இளைஞர்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த இசையை. அதுக்காக அந்த யாரும் கான்டாக்ட் பண்ணலாம். ராம்கி அவர்கள் அந்த பணி எனக்காக செய்வார். அதுக்கு நான் பாராட்டு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவுக்கு தூணாக இருக்கும் ராம்கி அவர்களின் துணைவியார், அவரையும் நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இப்போ அனுரா சார் சொன்ன மாதிரி அவங்க பின்னாடி இருந்தால்தான் இது இப்படி நடக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வீட்லேயும் எங்கள் மிஸ்ஸஸ் இப்போ இல்லை, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் என்னத்தை எழுதி கிழிக்கிறீங்க, என்னத்தை செக் வந்து என்ன பண்ணுது, பக்கமாக எழுதுறீங்களே, 100 ரூபா தான் செக்கு வருது, ஏன்னா நைட்டு உட்காந்து இந்த சினிமா சீன்லாம் பார்த்துட்ருக்குறீங்க, அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். அது மிகப்பெரிய சப்போர்ட்டு.
என்னை திருத்தி கொடுக்கறது, எழுத்தெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்குறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய இதுக்கு அவங்க தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ராம்கி அவர்களின் மனைவியை நான் பாராட்டுகிறேன். இந்த விருது வாங்குகிற எல்லாருமே நான் பாராட்டுறேன். ஏன்னா விருது வாங்குறது வந்து இப்போது வந்து இதாகிடுச்சு அதாகிடுச்சின்னு கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. பட்டு அது பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் இங்கே நிற்கிறேன், உங்கள்கிட்ட பேசுகிறேன், இவங்கள தான் முன்னாடி நான் பேசுகிறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு உழைப்பு இருக்க போய் தான் நான் அவங்க முன்னாடி நிற்கிறேன் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உழைப்பு இருக்க போய் தான் இங்கே நிற்கிறோம். அந்த உழைப்பு அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் அந்த உழைப்பு தான். ஆகவே இந்த விருது பெற்ற ஒவ்வொரு பின்னாடியும் ஒரு வெற்றி கதை இருக்கிறது, ஒரு உழைப்பின் கதை இருக்கிறது. அது எனக்கு தெரியும். இப்போ திடீர்னு நாளைக்கு புல்புல் தாரா இசை நிகழ்த்துறேன், அது பின்னாடி பெரிய விஷயங்கள் இருக்குது. அதை கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க, இசையை ரசிக்கிறாங்க, மக்கள் ஆதரவு தராங்க. அதனால் நீங்கள் வரீங்க. இப்போ நிறைய தொடர்கதை வந்திருக்கு கல்கண்டில் என்னோடது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒரு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும். அது தோல்விகளும் இருக்கும், அதில் அவமானங்களும் இருக்கும். அதையெல்லாம் மீறி தான் இப்போ 38 பேர் அவார்டு வாங்குறாங்க. ஸோ இது ஜஸ்ட் லைக் தட் இந்த அவார்டு வரல. அதற்காக எல்லோரையும் நான் தலைவணங்கி பாராட்டுகிறேன். அந்த வழி எனக்கு தெரியும். ஒரு அவார்டு வாங்குற ஒரு வழி எனக்கு தெரியும். லேசாக அந்த வழி வந்துடுது, இது கிடச்சிடாது. ஸோ உண்மையாக நான் பாராட்டுகிறேன். இது 3வது வருஷம் நடக்குதுங்கிறாங்க. வருஷம் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். கூட்டம் கூடிக்கிட்டே போகுது. ஸோ அடுத்த முறை மிகப்பெரிய அரங்கில், கலைவாணர் அரங்கிலோ காமராஜர் நடக்கும் என்று நினைக்கிறேன். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை தொடர்வதற்கு எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும். பஞ்சாபி மன்றரும் நிறைய ஆதரவு அளிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் இருக்குது. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ராம்கி தான் அவங்க நன்றி சொல்லணும் இல்லை, ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நான் யாரையுமே நன்றி சொல்லலாம். பஞ்சாபி சாரையோ ஏதாவது நன்றியை சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நான் அவளுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைக்கும் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இது என்னுடைய குடும்ப விழா, நம்மளுடைய குடும்ப விழா என்று எல்லோரும் வந்திருக்கிறோம். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.